காலபைரவர் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய குருநாதர் காலபைரவன். அப்போ இவங்க யாரெல்லாம் தண்டிக்கக்கூடியவங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானும் ராகுவும் சேர்ந்தாங்கன்னா தான் நம்ம நிறைய சிக்கல்களை கொடுப்பாங்க. அப்போ எல்லா சிவாலயங்களிலும் பைரவர் எல்லாம் இல்லை. தேய்பிரை அஷ்டமியில் போனால் கூடுதல் பலமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ 12 மாதங்களில் வந்து வரக்கூடிய ஒவ்வொரு அஷ்டமியிலும் கலந்துக்க முடியாதவங்க சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷமாகட்டும், அதே மாதிரி சனிக்கிழமையில் வரக்கூடிய அஷ்டமி இந்த நாட்களில் வந்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கூடுதல் பலம். ஆதி சித்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம், இயற்கை பாதுகாப்போம். இன்னைக்கு இருக்கக்கூடியதிலேயே மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா கடன் பிரச்சனைகள் தான். இந்த கடன் பிரச்சனை திருமண தடை சார்ந்த விஷயங்கள் தான். இதை வந்து நம்ம நிறைய தெய்வ வழிபாடுகள் மூலமாக சரி செய்யலாங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இதில் ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மிக விரைவாக இன்ஸ்டன்ட் ரெமெடி கொடுக்கக்கூடியவர் யாருன்னா காலபைரவர் தான். நம்ம காலபைரவரை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். இதில் வந்து ஒவ்வொரு நாட்கள்லையும் காலபைரவர் வழிபாடு செஞ்சோம்னா என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல் விஷயம் வந்து ஞாயிற்றுக்கிழமை நாளில் ராகு காலத்தில். ஏன்னா நமக்கு மிகப்பெரிய துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்கக்கூடியவர் யாருன்னா ராகு பகவான் தான் கொடுப்பார். கேது பகவான் வந்து எல்லா விஷயங்களையும் சுருக்கிடுவார், ஆனால் ராகு பகவான் வந்து பெருசுப்படுத்தி கொடுப்பார். அப்போ இந்த ராகு காலம்ங்கிறது அவங்க வந்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம். காலபைரவர் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய குருநாதர் காலபைரவன். அப்போ இவங்க யாரெல்லாம் தண்டிக்கக்கூடியவங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா சனி பகவானும் ராகுவும் சேர்ந்தாங்கன்னா தான் நம்ம நிறைய சிக்கல்களை கொடுப்பாங்க. அப்போ அவருடைய குருநாதரை அந்த ராகு கால நேரத்தில் போய் வழிபாடு செய்யணும். எப்போது ஞாயிற்றுக்கிழமை ராகு கால வேளையில் காலபைரவர் கோயிலுக்கு போயிட்டு வடைமாலை சாட்ட வேண்டும். மிளகு வடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வடமாலை சாத்தி அவருக்கு வந்து பைரவருக்கு எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா புனுகு சாத்தி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே சமயத்தில் செவ்வாழை பழங்கள் சாத்தி, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்லையா, அதில் வடைமாலை சாத்தி வழிபாடு செய்யணும். வடைமாலை சாத்திட்டு அதுக்கப்புறமா வந்து ருத்ராபிஷேகம் செய்யணும். அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அவங்க அங்கே இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட சொன்னீங்க, ஐயா எனக்கு வந்து கடன் பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதே மாதிரி எனக்கு திருமணம் நடக்கவே இல்லை, எனக்கு ருத்ராபிஷேகம் செஞ்சு அவர் ஐயா வழிபாடு செய்யணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல அபிஷேகங்களாக நம்ம நிறைய அபிஷேகங்கள், பாலால் அபிஷேகம் பண்ணுறது, பன்னீரால் அபிஷேகம் பண்ணுறது, சந்தனத்தால் அபிஷேகம் பண்ணுறது, இது மாதிரி அபிஷேகங்கள்லாம் பண்ணி முடிச்சுட்டு வடைமாலை சாத்திட்டு அதுக்கப்புறம் ருத்ராபிஷேகம் செஞ்சுட்டு அவரை வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக திருமண தடை மற்றும் கடன் பிரச்சனைகள் மிக விரைவில் குணமடைந்து ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது வந்து நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், எல்லாருமே பயன்படுத்தியிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லா சிவாலயங்களிலும் பைரவர் எல்லாம் இல்லை. தேய்பிரை அஷ்டமியில் போனால் கூடுதல் பலமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ 12 மாதங்களில் வந்து வரக்கூடிய ஒவ்வொரு அஷ்டமியிலும் கலந்துக்க முடியாதவங்க சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷமாகட்டும், அதே மாதிரி சனிக்கிழமையில் வரக்கூடிய அஷ்டமி இந்த நாட்களில் வந்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கூடுதல் பலன் உண்டு. தேய்பிரை அஷ்டமிக்கு ரொம்ப சக்தி அதிகம். ஸோ அந்த பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா விரைவில் வந்து நமக்கு பலன் கிடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். அது தேய்பிரை அஷ்டமியில் வந்து சுத்தமாக சாப்பிடாமையே இருந்து விரதம் இருந்து வழிபாடு செஞ்சாங்கன்னா இன்னும் கூடுதல் பலன். அப்போ ஒவ்வொரு காலகட்டங்களையும் நம்ம செய்ய வேண்டிய வேலையை சரியாக செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து பைரவர் வந்து நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் செய்வார். ஏன்னா நிறைய பேர் வந்து சண்டே அப்படின்னு சொன்னதுமே முதல்ல முடிவெடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா இன்னைக்கு நான்வெஜ். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பைரவ வழிபாட்டை மறந்து போயிடுவாங்க. ஏன்னா அந்த கிரகங்கள் அவங்களை அந்த வழிபாடு செய்யறதுக்கு விடாது. அப்போ இந்த பைரவர் வழிபாடை கரெக்டாக ப்ராப்பராக ஞாயிற்றுக்கிழமை ராகாலத்தில் பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக கடன் பிரச்சனை வந்து மீண்டும் வெளியில் வந்துடலாம். அதாவது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வாரம் சார், எத்தனை தடவை, அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு கடன் தீர்ற வரலாம், பிரச்சனை சரியாகணும், இதுதான் நம்மளுடைய நோக்கம். அதுக்காக எவ்வளோ நாள்னாலும் தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி ராகு காலத்துலேயும் வந்து ஒரு 4 to 6 4:30 to 6 ராகு காலம் அப்படின்னா 4:35 போயிட்டு டக்குன்னு சாமி கும்பிட்டு வந்துடக்கூடாது. அது 5 மணிக்கு மேலே. ஏன்னா பைரவருக்கு அபிஷேகங்கள்லாம் பண்ணி ஆராதனை எல்லா வேலையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து தயார் நிலையில் இருக்கும்போது போய் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா தான் பலன் கிடைக்கும். ராகு காலம் ஆரம்பிக்கும் போதே போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அதுக்கு பலன் கிடைக்காது. ஸோ அப்போ செய்யக்கூடிய செயலை கூட சரியான நேரத்தில் நம்ம செய்யணும். செஞ்சோம்னா தான் பலன் கிடைக்கும், இல்லைன்னா பலன் கிடைக்காது. ஸோ ஞாயிற்றுக்கிழமை ராகுகால வேளையில் ருத்ர அபிஷேகங்கள்லாம் செஞ்சு ருத்ர அர்ச்சனை பண்ணிவிட்டு அபிஷேகங்கள்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அவருக்கு வடைமாலை சாத்தி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் கடன் பிரச்சனைகள் மிக விரைவில் குணமாகிடும், சரியாயிரும். பயன்படுத்துங்கள், பலனடையுங்கள். நன்றி.